வணக்கம் நண்பர்களே! வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, WhatsAppல எப்படி நம்ம தமிழாலே பேசி நம்ம மெசேஜ் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அது மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஜீரோ தமிழ் டெக் என்னோட சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த G கீபோர்ட் இந்த G போர்ட் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஸ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணா தான் உங்க WhatsAppல வந்து நீங்க அப்டேட் பண்ண முடியும். தமிழால பேசி ஈஸியா அனுப்பலாம். இந்த WhatsAppோட இந்த ஆப்ஸோட லிங்க் நான் வீடியோ கீழ குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் இப்ப நம்ம வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. G கீபோர்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க வந்து லிங்க் குடுத்துட்டு டவுன்லோட் பண்ணீங்க. நான் இப்ப ஓப்பன் பண்றேன் இத. G போர்ட. G போர்ட கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் அது மாரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். இந்த வாய்ஸ் டைப்பிங் இருக்கு பாருங்க. வாய்ஸ் டைப்பிங் நீங்க எல்லாத்துமே செட்டிங்ஸ்ல போய் செட் பண்ணணும். வாய்ஸ் டைப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க. இதுல லாங்குவேஜ் கிளிக் பண்ணா எந்தெந்த லாங்குவேஜ் நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து தமிழ தான் நம்ம யூஸ் பண்ணனும். நான் தமிழ குடுத்து நான் வந்து தமிழ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். தமிழ் டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது ஓகே ஆயிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால இந்த லாங்குவேஜ்ல போயிட்டு நீங்க வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் வந்து வாய்ஸ் டைப்பிங் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் அத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க வந்து ஆட் கீபோர்டு இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் வரும். நீங்க இதுல எந்த லாங்குவேஜ் போய் அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. பேக்ல வந்துருங்க. பேக்ல வந்துட்டீங்கன்னா இதுதான் செட்டிங்ஸ். நீங்க செட்டிங்ஸ் வந்து ஈஸியா மாத்திக்கலாம். பேக்ல வந்துருங்க ஃபுல்லா. பேக்ல வந்து இப்போ நீங்க வந்து பேக்ல வந்து உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து மெசேஜ் டைப்பிங் வந்து போகணும். நீங்கள் மெசேஜ் டைப்பிங் செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ண சொல்கிறேன். இப்போ நீங்கள் யாருக்கோ மெசேஜ் அனுப்பினா இப்போ வந்து மெசேஜ் அவங்க நேராக டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு அவங்க மெசேஜ் ஓப்பன் பண்ணோடனே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டேக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். உங்களோட கீபோர்டு என்ன செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். அதை வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் இருக்கு பாருங்க G போர்டு கூகுள். நீங்கள் வந்து இதில் எந்த செட் பண்ணி இதில் வந்து G போர்டை வந்து செட் பண்ணீங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. கிளிக் பண்ணி ஓகே நீங்கள் அந்த G போர்டை வந்து உங்கள் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ண பிறகு இதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க மைக். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். வணக்கம் நண்பா. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசணும். அதை நான் அப்போ பேசுனது பாருங்கள் வணக்கம் நண்பான்னு சொன்னேன். அது வந்துச்சு பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக பேசி நீங்கள் வந்து மெசேஜ் ஈஸியாக அனுப்பலாம். டைப் பண்ணவே தேவையில்லை. ஈஸியாக பேசி நீங்கள் மெசேஜ் அனுப்பிடலாம். இதுதான் சிம்பிள் மெத்தேடு. இதுக்கு நீங்கள் வந்து G போர்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் சிம்பிள் மெத்தேடு. ஓகேவா? இதான் நண்பர்களே இந்த தமிழ்நாடு பேச அனுப்புகிற இந்த கீபோர்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.